தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 8 மாதம் காலம் தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவில் இப்போ வரைக்கும் தொடர்ந்து உட்கட்சி பூசல் என்பது தொடர்ந்து இருக்குது. அதிமுகவின் ஒரு மூத்த உறுப்பினர் அடிப்படையில் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்ல அதுதாங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டும். கருத்து வேறுபாடுகள், குறைகள், குற்றங்கள் நிறைந்த செயல்கள் இவைகளெல்லாம் இருக்கிறது. எப்படி இணைய முடியும் என்ற கேள்விகள் இருக்கிறது. இந்த கேள்விகளையும் இதற்கான தீர்வுகளையும் சம்பந்தப்பட்ட கட்சி தலைவர்கள் எடுக்க வேண்டும். கோரிக்கை தான் என்னால் வைக்க முடியும். கோரிக்கைக்கு தீர்வு செய்ய வேண்டியது கட்சி தலைவர்கள். நான் திரும்ப திரும்ப சொல்லுவது, வெளியில் இருக்கின்ற புரட்சித் தலைவரின் தொண்டர்கள், பொதுமக்கள் அதிமுக என்ற கட்சி வெற்றி பெற வேண்டும். தொடர்ந்து அரசியல் களத்தில் பணியாற்ற வேண்டும். அது வெற்றிகரமான இயக்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று அவர்கள் பிரதிபலித்த காரணங்களையெல்லாம் நான் என்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறேன். அவ்வளவுதான். அதற்கு தீர்வு என்பது ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். நம்பிக்கைதான் வாழ்க்கை. அதனால் கோரிக்கையும் ஆலோசனைகளையும் சொல்லியிருக்கிறேன். சார், தமிழகத்தில் 30 ஆண்டு காலத்துக்கு மேலாகவே அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கு. இந்த நிலையில் நீங்கள் வெளியிட்டு வந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, பாஜகவோட கூட்டணி வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நீங்கள் முன் வச்சுருக்கீங்க. என்ன காரணம், என்ன தேவை ஏற்பட்டிருக்கு சார் இப்போ? அதாவது, ஒரு தேர்தல் களத்தில் கூட்டணி வைக்கின்ற கட்சி மத்தியில் அதிகாரத்தில் இருந்தால் அந்த கட்சியோடு கூட்டணி அமைத்து கொள்வது, அந்த கட்சியை நம்முடைய கட்சி வளர்ச்சிக்கு பயன்படுத்துவது, மத்திய அரசை பயன்படுத்தி தமிழகத்திற்கு வேண்டிய நன்மைகளை பெறுவது என்ற ஒரு ஃபார்முலாவை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த நடைமுறையை பின்பற்றி இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் நான் தலைவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை சொல்லியிருக்கிறேன். சார், அதிமுக கட்சி ஒரு குடும்பத்தின் பிடியில் செல்லக்கூடாது அப்படின்றத வலியுறுத்தி தான் ஓபிஎஸும் இபிஎஸும் இணைந்து தான் சசிகலா கட்சிக்கு வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையை முன் வச்சுருக்கீங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? இல்லை, இதை பற்றியெல்லாம் நான் விவாதிக்க விரும்பவில்லை. ஒற்றுமையுடன் தேர்தல் களத்தில் களமாடி வெற்றி பெற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சம்பந்தப்பட்டவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. நான் அதை இப்படிப்பட்ட தீர்வை செய்யுங்கள், இப்படி போங்கள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும். அந்த ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு என்ன தீர்வோ அதை செய்ய வேண்டும். தீர்வு இல்லாத பிரச்சனைகளே கிடையாது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அதாவது, ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் மீது அண்ணன் எஸ்டிஎஸ் அவர்கள் ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை சொல்லி தனி கட்சி ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பித்த அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் பொய் என்று தெரிந்த பிறகும் அவரை சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய வீட்டுக்கே சென்று அவரை அழைத்து கட்சியில் அமர வைத்தார். தன்னை திமுகவிலிருந்து நீக்க கையெழுத்திட்ட பொதுச் செயலாளர் நாவலர் நெடுஞ்செழியனை அழைத்து அவரை பொதுச் செயலாளராக்கி தனக்கு அடுத்த இடத்தில் அமர வைத்தார் அமைச்சரவையில். இப்படி எத்தனையோ நிகழ்வுகள் அரசியலில் மாறுபட்ட கருத்துக்கள், மாறுபட்ட சிந்தனைகள், மாறுபட்ட செயல்கள் என முரண்பாடுகள் நிறைந்த பல தலைவர்களை மன்னித்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் 2 உதாரணங்களை சொல்லுகிறேன். ஆனால் காளிமுத்து அவர்களைப் போல் அம்மாவை விமர்சித்தவர்கள் யாரும் இல்லை. அந்த காளிமுத்துவை
புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அமைச்சரவையில் அமர வைத்து அழகு பார்த்தார்கள். ஆனால் ஆர்எம்பி அவர்கள் கடுமையாக புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு எதிராக இருந்தார்கள். அவரை அழைத்து வந்து இணை பொதுச் செயலாளராக்கி அமைச்சராக்கினார்கள். இப்படி இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் என்ற வகையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் செயல்பட்டார்கள் என்ற அந்த அடிப்படையில்தான் இந்த கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன். சார், அதிமுக வெற்றி பெறணும், அதனால தான் ஒன்றிணையணும்னு சொல்கிற ஒரு கருத்தை முன் வச்சுருக்கீங்க. அதே மாதிரி பாஜக கூட்டணி வேணும்னு கேட்டிருக்கீங்க. தமிழகத்தில் பாஜகவுக்கான எதிர்ப்பு என்பது தொடர்ச்சியாக இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் அதிமுக கூட்டணி வச்சா ஜெயிக்கும்னு எப்படி நினைக்கிறீங்க சார்? அதாவதுங்க, பாஜக மட்டுமல்ல, ஒரு வலிமையான கூட்டணியை சேர்க்க வேண்டும். மைய அரசினுடைய அதிகாரம் தேர்தல் களத்தில் நமக்கு பயன்பட வேண்டும் என்பதுதான் இதில் மைய புள்ளி. தேர்தல் களத்தில் பலமான கூட்டணி இருந்தால் மட்டும் போதாது, அதிகாரம் இருக்க வேண்டும். அந்த மைய அரசினுடைய அதிகாரம் இந்த தேர்தலில் மிக மிக முறைகேடுகள் நடைபெறாமல் இருக்க அவசியம் தேவை. அப்படி அவசியம் தேவை என்கின்ற பொழுது மைய அரசினுடைய உதவி நமக்கு பயன்படும் என்பதால் கூட்டணியை பலமாக அமைத்து அதிலே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. பலமான அணி அமைக்க வேண்டும். நாட் ஒன்லி பிஜேபி, பாஜகவும் மற்ற நட்புள்ள அனைவரையும் ஒன்று சேர்த்து வெற்றி பெறுவதற்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அப்படி அதை செய்கின்ற பொழுது மத்திய அரசில் அங்கம் வகிக்கிற ஆட்சியை நடத்துகின்ற பாஜக அந்த கூட்டணியில் இருந்தால் அது இன்னும் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய மைய கருத்து. அதிமுகவோட ஒரு மூத்த தலைவராக இருக்கிறீங்க. ஆனால் தேர்தல் காலங்களில் மட்டும்தான் நீங்கள் வெளியே வரீங்க. மற்ற நேரத்தில் ஆக்டிவ் அரசியல் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து நிலவுது. என்ன காரணம்? ஏன் நீங்கள் அரசியலில் முழுமையாக ஈடுபட மாட்டீங்க சார்? அதாவதுங்க, அரசியலில் சேவையை பிரதானப்படுத்தி வாழ வேண்டும் என்று நான் புரட்சித் தலைவரிடம் கற்றுக்கொண்ட பாடத்தின்படி சேவையை பிரதானப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அரசியல் பிழைப்பல்ல. அரசியலில் ஆதாயம் பெறுவது என்னுடைய நோக்கமல்ல. அரசியலில் தொடர்ச்சியாக புரட்சித் தலைவருக்கு பிறகு 87ஆம் ஆண்டுக்கு பிறகு நான் அரசியலில் புறக்கணிக்கப்பட்டேன். எந்த பதவியும் வாய்ப்புகளும் வழங்கப்படாமல் என்னை எப்படியாவது இந்த கட்சியிலிருந்து நானாக வெளியேற வேண்டும் என்று பல சூழ்ச்சி சதிகள் நடந்தது. அவற்றையெல்லாம் வென்று பொறுமையுடன் சகித்து கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் புரட்சித் தலைவர், அவருடைய பாதையில்தான் பயணிப்பேன் என்று இன்று வரை பிரதிபலன் பாராமல் நான் உறுதியாக இருக்கிறேன். இன்னொரு செய்தியை தெரிந்து கொள்ளுங்கள். நான் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று நான் முடிவெடுத்து பல ஆண்டுகளாகிறது. 21ஆம் ஆண்டு தேர்தலில் நான் போட்டியிட வேட்புமனு கொடுக்கவில்லை, விருப்ப மனுவும் கொடுக்கவில்லை. என்னை கட்டாயப்படுத்தி இங்கே தான் எல்லா தலைவர்களும் இங்கே வந்து என்னுடைய அலுவலகத்தில் வந்து கையெழுத்து போடச் சொல்லி கட்டாயப்படுத்தி என்னுடைய பணம் கட்டாத என்னை வேட்பாளராக தேர்வு செய்து போட்டியிட வைத்தார்கள். அதைப்போல நான் எப்பொழுதும் தேர்தலில் போட்டியிடுவதை விரும்பவில்லை. இப்பொழுதும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக ஆட்சியில் எந்த பதவியும் எந்த உதவியும் பெறாமல் இந்த கட்சியின் நலன் கருதி இந்த எம்ஜிஆர் பக்தர்களுக்கு உறுதுணையாக இருப்பதை மட்டும்தான் பிரதானப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேனே தவிர ஆதாயம் கருதி அல்ல. ஆகவே செயல்படுவது செயல்படாதது என்றெல்லாம் சொல்லுகின்ற கேள்விக்கு நான் இல்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொண்டது சேவை. அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பாதையில் சேவையை பிரதானப்படுத்திய மனிதநேய சிந்தனையை செயல்படுத்த வேண்டும். ஒரு மக்களுக்கான மனிதனாக இருக்க வேண்டும். சக மனிதனுக்காக உழைக்க வேண்டும். தகுதியும் திறமையும் இருந்து பொருளாதார தடையால் ஒருவன் உயர் பதவிக்கு செல்ல முடியவில்லை என்றால் அந்த இளைஞனை தேடி பிடித்து அவனுக்கு உதவி செய்து அவனை இந்த சமூகத்தில் உயர்த்துவது.
இதுதான் என்னுடைய பணி. உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ ஜாதின்னு தெரியுமா? எத்தனை ஜாதின்னு உங்களுக்கு தெரியுமா தம்பி? தெரியுமா? கெசட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஜாதிகளின் எண்ணிக்கை என்னன்னு தெரியுமா? சரி, தெரிஞ்சுக்குங்க. 370க்கு மேலே, முதல்ல நம்ம 250 இருந்து அப்போ நம்ம பட்டியல் போட்டு 370க்கு மேலே இருக்குது. அதில் 217 ஜாதிகளை இந்த மாநில அரசிலும் மத்திய அரசிலும் உலகெங்கிலும் 217 சாதி பிரிவுகளை சார்ந்த இளைஞர்களை, தகுதிமிக்கவர்களை மனிதநேயம் உருவாக்கி உயர் பதவியில் அமர வைத்திருக்கிறது. இந்த சேவைதான் நான் விரும்பி செய்கின்ற சேவை. ஆகவே அரசியலில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. என்னுடைய ஒரே நோக்கம், கொள்கை, அரசின் கெஜெட்டில் இடம்பெற்றிருக்கின்ற அனைத்து சாதி பிரிவுகளையும் சார்ந்த இளைஞர்களை அதிகார மையத்தில் அமர வைக்க வேண்டும். ஒரு ஜாதியில் கூட அரசு பணியில் இல்லை என்று இருக்கின்ற நிலையை மாற்றி இதை அமர வைப்பது என்னுடைய நோக்கமாக இருக்கிறேன். ஆகவே பதவிக்காகவோ மற்ற ஆதாயத்திற்காகவோ நான் பொது வாழ்க்கையில் இல்லை என்பதை சம்பந்தப்பட்ட அனைவரும் புரிந்து கொண்டால் சரி. தொடர்ந்து எப்போ 14 வயதிலிருந்து புரட்சித் தலைவரின் பாதையில் பயணிக்கிறேன். 72ஆம் ஆண்டிலிருந்து இயக்கத்தில் இருக்கிறேன். அதிமுகவின் முதல் தியாகி என்று புரட்சித் தலைவரால் அழைக்கப்பட்டவன். ஆனால் நான் கிரேட்டர் சென்னை மேயர் என்ற பதவியை மட்டும் பெற்றேனே தவிர சட்டமன்ற உறுப்பினர், அவ்வளவுதான். கிரேட்டர் சென்னை மேயராக நான் பணியாற்றிய பொழுது எப்படிப்பட்ட ஒரு தூய்மையான நிர்வாகத்தை, நேர்மையான நிர்வாகத்தை கொடுத்தேன் என்பது இன்று வரை பேசப்படுகிறது. இதுதான் நான் அரசியலில் செய்த மிகப்பெரிய பணி, சேவை. மேயராக நான் பணியாற்றிய பொழுது எந்தவிதமான அரசின் சலுகைகளை பெறாமல் முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த நிதியிலேயே செலவு செய்து நான் பணியாற்றினேன். ஆகவே அப்படிப்பட்ட சேவையை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். மக்களிடமிருந்து எந்தவிதமான பிரதிபலனும் பெறக்கூடாது. மக்களுக்காக உழைக்க வேண்டும். நேர்மையாக, தூய்மையாக பணியாற்றி உழைத்து சம்பாதித்த பணத்தை உரியவர்களுக்கு கொடுத்து சமூக மாற்றத்தை உருவாக்குகின்ற பணியில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேனே தவிர நான் அரசியல் ஆதாயம் கருதி இல்லை. தேர்தலுக்கு தேர்தல் வந்து போகிற, தேர்தலுக்கு தேர்தல் போட்டியிட்டு ஆதாயம் பெறுகின்ற ஒரு அசிங்கமான அரசியலை என் வாழ்நாளில் இதுவரையில் நான் கடைப்பிடிக்கவில்லை. ஆகவே நான் புரட்சித் தலைவரின் தொண்டன். புரட்சித் தலைவரின் எண்ணங்களை, கொள்கைகளை இந்த சமூக மாற்றத்திற்காக தொடர்ந்து பணியாற்றுவேன், தொடர்ந்து சேவை செய்வேன். புரட்சித் தலைவர் உருவாக்கிய கட்சி வெற்றி பெற வேண்டும். அது மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும். ஊழலற்ற ஒரு ஆட்சியை மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை அமைத்தால் அதுதான் எனக்கு மகிழ்ச்சி தருகின்ற ஒரு காரியம், ஒரு செயல் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் உணர்ந்து அதற்காகத்தான் இந்த கோரிக்கையை வைத்தேன் என்பதை புரிந்து கொண்டு நான் சொன்ன கோரிக்கைகளை நிறைவேற்றினால், கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றால் அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சியாகும்.